முதலாளி ஆகணும் அப்படின்ற பேராசையில் மொத்த சொத்தையும் இழந்த 5 நடிகைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வளர்ப்பு பையனால் நஷ்டமடைந்த ஆட்சி அவர்கள் அப்படின்னு இப்போ பேசி வராங்க. ஆசை யாரை விட்டுச்சு? நடிகையாக தமிழ் சினிமாவில் ரவுண்டு கட்டிய 5 நடிகைகள் பேராசையில் தயாரிப்பாளர்களாக மாறி மொத்த சொத்துக்களையும் இழந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வளர்ப்பு பையனால் நஷ்டப்பட்டு மீள முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்ந்தவங்க தான் மனோரமா அவர்கள். இந்த வரிசையில் முதல்ல நடிகை அமலா பால் தடவியல் நிபுணராக நடித்திருக்கக்கூடிய கடாவர் படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரிலும் வெளியிட்டாங்க. இந்த படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோன்னா, தொடையழகியாக 90s ஹிட்ஸ்களின் ஃபேவரட் நடிகையான ரம்பா டாப் ஹீரோக்களோட அடுத்து ஜோடி போட்டு நடித்த அந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. தயாரிப்பாளராக வேணும் அப்படின்னு இவங்களுடைய பேராசையால் மொத்த சோழி முடிஞ்சிச்சு. 2003ஆம் ஆண்டு சக்தி பரமேஷ் இயக்கத்தில் ரம்பா, ஜோதிகா, லைலா போன்ற 3 டாப் ஹீரோயின்கள் இணைந்து நடித்த படம் தான் 3 ரோசஸ். இந்த படத்தை ரம்பா தான் தயாரித்தாங்க. அந்த சமயத்தில் ரம்பாவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததால் தனது அண்ணன் வாசுவின் ஆலோசனையின்படி 3 ரோசஸ் படத்தை தயாரிக்க முன் வந்தாங்க. இந்த படத்திற்கு ஏராளமான கடன் பெற்று அதை திரும்பி தர முடியாமல் அவதிப்பட்ட ரம்பா அதன்பின் சினிமாவை விட்டு காணாமல் போயிட்டாங்க. அடுத்ததாக ராதிகா. ஒரு நடிகை சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் ஒரே மார்க்கெட்டை தட்டி தூக்கினாங்கன்னா அது ராதிகா மட்டும்தான். இவங்க நடிகையாக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் பல படங்களையும் சீரியல்களையும் ரேடன் மீடியா அப்படின்ற பெயரில் தயாரித்து வராங்க. 1985 இவங்க தயாரித்த மீண்டும் ஒரு காதல் கதை, அதன் தொடர்ச்சியாக ஜித்தன், மாரி போன்ற படங்களையும் தயாரித்தாங்க. இதில் ஜித்தன் படம் அவங்களுக்கு படுதோல்வியை கொடுத்தது. சாவித்ரி. நடிகர் திலகம் என போற்றப்பட்ட நடிகை சாவித்ரி 50-60களில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 300க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தாங்க. இவங்களுடைய கடைசி காலத்தில் கடலில் சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க. கதாநாயகிகளில் முதலாக கார் வாங்கி வீட்டில் நீச்சல் குளத்தை கட்டி திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்த சாவித்ரி அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு பலருமே வருத்தப்பட்டாங்க. இதற்கு காரணம் அவர் தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சது தான். தான் சம்பாதித்த பணத்தை எல்லாமே அதிலேயே சொந்த தயாரிப்பில் பிராப்தம் அப்படின்ற படத்தை இயக்கி வெளியிட்டாங்க. ரொம்பவே அது பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவுச்சு. அடுத்ததாக மனோரமா அவர்கள். இன்ன வரைக்கும் தமிழ் திரையுலகில் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம்னா ஆட்சி மனோரமாவோட தான். காமெடி நடிகையாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 1985 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கண்மூடித்தனமாக ப்ரொடியூசர் ஆவதற்கு காரணம் அவங்களுடைய மகன் பூபதி தானா. குடும்பம் ஒரு கதம்பம் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமாகி அதன் பின் சில படங்கள் நடித்தார். ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறலை. இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் மனோரமா தூரத்து சொந்தம் அப்படின்ற படத்தை தயாரித்தாங்க. இதற்காக கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்து வைத்த சம்பாதித்த பணத்தை எல்லாமே பையன் சொல்கிறான்னு கண்மூடித்தனமாக நம்பி தயாரிப்பாளராக மாறி மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர்களை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.